இன்றைக்கி வந்து ஒரு சாக்லேட் பனானா பிரெட் தான் பண்ண போகிறோம் நம்ம. குட்டிமா கொஞ்சம் வால்யூம் மியூட் பண்ணு, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோ. ஆக்சுவலாக இந்த சாக்லேட் பனானா பிரெட் ரெசிபி வந்து நம்ம 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து சாக்லேட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சாக்லேட் பார் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இன்னொன்று வந்து சாக்லேட் பார் இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் நம்ம பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் சாக்லேட் பார் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். சாக்லேட்டு, முட்டை, வெண்ணிலா எசன்ஸு, அப்புறம் பட்டர், அப்புறம் வந்து வெயிங் மிஷின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டுக்கு நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து நமக்கு வந்து பனானா. ஸோ நம்ம போய் பனானா எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இந்த பனானா பிரெட் செய்கிறதுக்கு வந்து நமக்கு நல்லா பழுத்த வாழைப்பழமாக வேணும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல பழுத்த வாழைப்பழமாக. ஸோ நான் வாழைப்பழம் வந்து நல்லா சீக்கிரமாக பழுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். வாழைப்பழத்தையும் ஆப்பிளையும் நம்ம ஒன்றா ஒரே ரேக்கில் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு பனானா வந்து சீக்கிரமாக பழுத்து வந்துடும். ரொம்ப சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வாழைப்பழம் பழுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவரில் நீங்கள் வந்து பனானாவையும் ஆப்பிளையும் ஒன்றா போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா பனானா வந்து ஒரு அரை நாள்லையே வந்து நல்லா பழுத்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பனானாவை வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா கூட தோல் எல்லாமே இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆயிரும், உங்களுக்கு வந்து நல்லா பழுத்துரும். ஸோ பனானா, முட்டை, வெண்ணிலா எசன்ஸு, பட்டரு, ஸோ இதெல்லாம் தான் சாக்லேட்டு. இதெல்லாம் தான் நம்ம பனானா பிரெட் ரெசிபி பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள். பனானா வந்து நமக்கு ஒரு 140 கிராம் அளவுக்கு நமக்கு தேவைப்படும். நீங்கள் வந்து எந்த வகையான பனானா வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நல்ல பழுத்த பழமாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து 40 கிராம் இருக்குது. இப்போ இது வந்து 130 கிராம் இருக்குது, 150 கிராம் இருக்குது. ஸோ 150 கிராம் அளவுக்கு நம்ம வந்து பனானா எடுத்துக்கலாம். இந்த பனானா, இந்த வாழைப்பழத்தோலை வந்து அப்படியே நம்ம கீழே தூக்கி போடாமல் இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து வெயிலில் இதை நல்லா காய போட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாத்தையும் நல்லா காய போட்டு, இப்போ வெயில் நல்லா அடிக்குது, ஸோ இதெல்லாத்தையும் நல்லா காய போட்டு பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி பூச்செடிகளுக்கு நம்ம இதை வந்து கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா பூ வந்து நல்லா சூப்பராக பூக்கும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ பூச்சியாக இருக்குது, கடவுளே. ஸோ முதல்ல இதுக்கு வந்து அந்த நீம் ஆயில் நான் தெளித்து விடணும். ரொம்ப தூசியாக இருந்துச்சு, ரொம்ப பூச்சியாக இருக்குது. இந்த வேலையை பெஸ்ட்டு பேக்கிங்க்கு வச்சுட்டு இந்த நீம் ஆயில் வந்து தெளித்து விடணும், ஸ்ப்ரே பண்ணி விடணும். ஸோ இது வந்து இப்படியே வந்து நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி செடிகளுக்கு போட்டோன்னா சூப்பராக வளரும். இப்போது மெஷர் பண்ணி வச்சுருந்த இந்த பனானாவை இதில் சேர்த்துடலாம். ஒரு அகலமான ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இதை வந்து இப்போ நம்ம நல்லா சூப்பராக ஸ்மாஷ் பண்ணி விடணும். ஃபோக் ஸ்பூன் எடுத்துட்டு இப்போ இதை வந்து நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி விடணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். சரி, இது இப்போ இருக்கட்டும். அடுத்து பட்டர் வந்து உங்களுக்கு ஒரு 35 கிராம்லேருந்து 40 கிராம் வரைக்கும் நமக்கு தேவைப்படும். ஆனால் வெண்ணெய் வந்து நான் நெய்யாக உருக்கிட்டேன். ஸோ அதனால் நான் வந்து இப்போதைக்கு நான் பேக்கிங்க்கு எல்லாத்துக்குமே கடையில் இருக்கிற வெண்ணெய் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 35 கிராம் வரைக்கும் நம்ம வந்து வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம மெல்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ இப்படியே நம்ம இதை வந்து இந்த பனானா இதில் சேர்க்க முடியாது. ஸோ மெல்ட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ மெல்டட் பட்டர் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் வாமானோடனே நம்ம வந்து இதை வந்து அப்படியே இந்த வெண்ணெயில் இந்த பனானாவில் சேர்த்துடலாம். இந்த வெண்ணெயை இந்த பனானாவில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வந்து இதில் எண்ணெய் சேர்க்க போகிறோம்.
எண்ணெய் வந்து எந்த விதமான குக்கிங் ஆயிலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கலாம். ஒரு 8 கிராம் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயவும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு ஃபுல் முட்டையை நான் உடச்சி ஊற்ற போகிறேன். இது எவ்வளோ கிராம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து 45 கிராம் வருது. ஒரு முட்டையை இதோட சேர்த்துக்கலாம். அடுத்து நமக்கு லைட் ப்ரௌன் சுகர் நமக்கு தேவைப்படும். நம்ம ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாமல் இதுக்கு வந்து ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 65 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த ப்ரௌன் சுகரை இதில் சேர்த்துடலாம். வெயிட் பண்ணு கொஞ்சம் வச்சுக்கோ சவுண்டு. இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கோ பட்டு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இது வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து டார்க் சாக்லேட் வந்து மொத்தமாக நமக்கு ஒரு 60 கிராம் வரைக்கும் நமக்கு தேவைப்படும். அதில் வந்து நம்ம எப்படி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா 40 கிராமை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். 20 கிராமை வந்து அப்படியே மெல்ட் பண்ணாமல் சாக்லேட் சங்க்ஸாகவே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த சாக்லேட் கசக்கும் பட்டோ. சாக்லேட் கசக்கும். ஆமாம் கசக்கும். இந்த எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்ன வேணும் இப்போ உனக்கு? எதை பிரிக்கணும்? என்னது? மிலானோ. சரி கொண்டா. ஹாப்பி பை பை. ஸோ இது வந்து 39 கிராம் 40 கிராம் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ மெல்ட் பண்ணணும். மெல்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டர் மெல்ட் பண்ணுற மாதிரி நம்ம மைக்ரோவேவ் அவனில் வச்சு நம்ம வந்து மெல்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நான் இங்கே என்ன வச்சுருக்கேன்னா இங்கே வந்து நல்லா சூடான தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே இதை வச்சிடலாம். வச்சு மேலே ஒரு தட்டை போட்டு மூடிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியே ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து தாராளமாக உங்களுக்கு வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் படி இது வந்து நமக்கு மெல்ட் ஆகி வந்துடும். ஸோ இது வந்து இப்படி ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இதை வந்து நம்ம குட்டி குட்டி சங்க்ஸாக நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஓரமாக இருக்கட்டும். இப்போ இதில் வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணிடலாம். இது வந்து ஒரு பிரெட் அளவுக்கு சரியான அளவு வரும். ஸோ இப்போ 80 கிராம் வந்திருக்கு. ஓகே. ஸோ இதை வந்து டேர் கொடுத்துடலாம். கோகோ பவுடர் தேவைப்படும். கோகோ பவுடர் வந்து நான் இங்கே ஹர்ஷீஸ் கோகோ பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இதிலேருந்து நம்ம ஒரு 8 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் வந்து 3 கிராம் அளவுக்கு வருது. ஸோ 2 டீஸ்பூன் அளவுக்கு வரும் உங்களுக்கு. பேக்கிங் சோடா, இப்போது எல்லாத்தையுமே நம்ம மெஷர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சுருந்த சாக்லேட்டை பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது இந்த மெல்ட் பண்ண சாக்லேட்டை வந்து நம்ம அப்படியே எடுத்து இந்த இதில் சேர்த்துடலாம். ஸோ எப்போயுமே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு நல்லா எடுத்து விட்டுருங்க. நம்ம கைட்டு எடுக்கிறத விட இது வந்து சூப்பராக வரும். நல்லா ஒன்றுமே இல்லாமல் சூப்பராக வலிச்சிடும். வெனிலா எசன்ஸ் நம்ம ஊற்றணும். என்னம்மா? இந்த வரேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம எல்லா வெட் இன்க்ரீடியண்ட்டையுமே நம்ம சேர்த்தாச்சு. என்னென்னலாம் சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மெல்டட் பட்டரு, ஃபஸ்ட்டு வந்து பனானா, அடுத்து வந்து மெல்டட் பட்டரு, அப்புறமா ஆயிலு, சுகரு,
அப்புறம் எக்கு, வெனிலா எசன்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அங்கங்கே வந்து இந்த மாதிரி பனானா சங்க்ஸ் இருந்தால் பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு சாப்பிடும் போது டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டு வந்துடலாம். கன்வெக்ஷன் மோடில் 160 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் நான். ப்ரெட்டு வந்து எப்போயுமே நம்ம ரொம்ப கம்மியான டிகிரியில் ரொம்ப நேரம் வச்சு பேக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ப்ரெட்டு வந்து சூப்பராக வரும். ஸோ அதனால தான் நான் வந்து அங்கே 160 டிகிரியில் நான் வந்து செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சிஃப்ட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துடலாம், சளிச்சு சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து சலடை எடுத்துட்டு இதோட நம்ம மெஷர் பண்ணி வச்சுருந்த இந்த டார்க் சாக்லேட்டையும் நம்ம குட்டி குட்டி சங்க்ஸாக கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ இதை நம்ம ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஸோ அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இது சூப்பராக வரும் உங்களுக்கு இந்த பனானா ப்ரெட். அதுவும் இந்த சாக்லேட் நம்ம டைரக்ட் சாக்லேட் போட்டு நம்ம செய்யும் போதில் செம்ம டேஸ்ட்டில் வரும். இது வந்து ஒரு ப்ரெட் அளவுக்கு தான் நான் இன்றைக்கி செய்கிறேன். இதே இது உங்களுக்கு 2 ப்ரெட்டுக்கு வேணும்னா நீங்கள் இதை அப்படியே டபுள் பண்ணிக்கலாம் எல்லா மெஷர்மெண்ட்ஸையுமே. இதை நான் வந்து உங்களுக்கு முடிஞ்சால் நான் கீழே வந்து உங்களுக்கு கப்பு மெஷர்மெண்ட்ஸ்லேயும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை வந்து இப்போ நம்ம அப்படியே ப்ரெட்டு டின்னுக்கு மாற்றிடலாம். ஸோ இதில் வந்து இருமா லைட்டாக வெண்ணெய் தடவி இதை வந்து க்ரீஸ் பண்ணிட்டு பட்டர் தாண்டா கொஞ்சமாக மாவு போட்டு ஃபுல்லாக டஸ்டப் பண்ணிக்கலாம். என்னப்பா ஒன் டைம் எடுக்க போறியாச்சும் எடுத்துக்கோ. நல்லா கடா. இப்போ இதில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த இந்த பேட்டரை சேர்த்துடலாம். நல்லா யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். கன்வெக்ஷனில் 160 டிகிரியில் 40 மினிட்ஸ் வரைக்கும் நான் வைக்க போகிறேன். 40 to 50 மினிட்ஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸ்லேருந்தே நம்ம வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ 42 மினிட்ஸ் வச்சு இங்கே வந்து நான் ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து இப்போது பேக் ஆகட்டும். இது எல்லாத்தையுமே தேய்க்க போட்டுட்டு வந்து அடுத்து என்ன செய்யணும்னா அந்த நீம் ஆயில் வந்து நம்ம செம்பருத்தி செடிக்கு தெளிச்சு விடணும். நீம் ஆயில் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஊற்றி வச்சுருக்கிறேன். சரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே இருக்குது பாருங்கள் நீம் ஆயில். ஸோ ஆல்ரெடி இந்த நீம் ஆயிலை தான் நான் இதில் வந்து ஊற்றி தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே 2-3 தடவை நான் அடிச்சிருக்கிறேன். வந்து திரும்பியும் அடிச்சு விட்டுறலாம். ஸோ இது வந்து இப்போது 32 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் ஆகிருக்குது. ஸோ இது வந்து இன்னும் பேக் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளேயே இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். டெய்லி நான் இத்தனைக்கும் நான் போன வீக் தான் அடிச்சு விட்டேன். தள்ளிக்கோ.
சுடப்போகுது. இப்போ இது நல்லா குக் ஆகிருக்குதான்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து உள்ளே விட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், டூத்பிக் வந்து நல்லா க்ளீனாக வந்திருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கூலிங் ரேக்கில் வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறலாம். சூப்பராக வருது பாருங்கள், தொடக்கூட இல்லை, அப்படியே வந்து உங்களுக்கு. ஸோ இது வந்து இப்போ நல்லா ஆறட்டும். இதுக்கு மேலே லைட்டாக டெக்கரேஷனுக்கு கொஞ்சமாக கொக்கோ பவுடர் நான் மேலே டஸ்டப் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து சுகர் டஸ்டப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்லேட்ஸ் போட்டுக்கிறேன். பனானா பிரெட்னால கொஞ்சமாக அங்கங்கே சாப்டு பனானாஸ். ஸோ இதுக்கு ஒரு லைஃப் கொடுக்கறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு க்ரீனு டூத்பிக் வச்சு ஒரு ஓட்டை போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து இந்த க்ரீனை நம்ம சொருகி வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், நமக்கு இப்போ சூப்பரான சாக்லேட் பனானா பிரெட் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க, டெக்ஸ்சர் பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ செம்ம சாஃப்டாக இருக்குது. ஸோ அதை கலரை பாருங்கள், என்ன கலர் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட் சங்க்ஸ் போட்டோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் தான் அங்கங்கே உங்களுக்கு வந்து டார்க் கலராக தெரியுது. ஸோ அதனால தான் நான் வந்து குட்டி குட்டி சங்க்ஸ் வந்து நான் உள்ள போட சொன்னேன். செம்ம சாஃப்டாக இருக்குது, சூப்பர் சாஃப்டாக இருக்குது. ஸோ கட்டாயம் இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கேக் கேக்கா? இட்ஸ் நாட் அ கேக், இட்ஸ் அ பிரெட். You want to taste it? Yes. எனக்கு கேக் வேணும். வேணுமா? இந்தா. சுக்ரித் வந்து இது கேக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். நல்லா இருக்கா? எடுத்துக்கோ, என்ன வேணுமோ எடுத்துக்கோ. எடுத்துக்கோ. ஓகே. ஸோ இதை வந்து நான் இப்போ சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்குதுங்க. கரெக்டாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லாக்கா? நல்லாக்காம்மா? சரி. எனக்கு கேக் வேணும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கு. தேங்க்யூ மண்டி. வெல்கம் டியர். ஷேர் பண்ணணும். ஆமாம், ஷேர் பண்ணணும். இப்போ வந்து ஷேரிங் ரொம்ப கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் அவனுக்கு. அதனால தான் எதுக்கு எடுத்தாலும் ஷேர் பண்ணணுன்ட்ருக்கான். ஸோ இந்த ரிமைனிங் இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கிளிங் ரேப் போட்டு நம்ம இதை வந்து அப்படியே வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நாளைக்கு வந்து நம்ம சர்வ் பண்ணும் போது கூட நல்லா வந்து அப்படி நல்லா சாஃப்டாக இருக்கும். கிளிங் ரேப் போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து காஞ்சி போகிறதுக்காக சான்சஸ் இருக்குது. இதோட ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா கிளிங் ரேப் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 3 days வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 weeks வரைக்கும் நீங்கள் தாராளமாக இதை வச்சு நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் இது வந்து 2 weeks வரைக்கும்லாம் தாங்காது. கண்டிப்பாக 2 நாளில் வந்து இது வந்து காலியாயிரும், ஒரே நாள்லேயே காலியாயிரும். இது வந்து நீங்கள் மொத்தமாக பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஒரு 2 weeks வரைக்கும் நீங்கள் ஃப்ரீசரில் சேவ் பண்ணி ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடும் போதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து விடலாம். இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நம்புகிறேன். வேறு ஒரு வீடியோவில் இல்லைன்னா வேறு ஒரு vlogல சந்திக்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.